காலைல எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க? இது வந்து சின்ன பசங்களுக்கு மட்டும், அதாவது நாட் ஃபார் எல்டர்ஸ். சொல்ல என்ன சாப்பிட்டேன்? எல்லாம் தூங்கக்கூடாது. இங்கே எதுக்கு வந்திருக்கோம் நம்ம? சொல்ல எதுக்கு வந்திருக்கீங்க? யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. இல்லை தெரிஞ்சு சும்மா சொல்லாமல் இருக்கீங்களா? யாருக்காவது தெரியுமா எதுக்கு அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க? காலங்கத்தால சண்டே தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ மணி 10 o'clock தானே இருக்குது. சண்டே எப்படி எல்லாரும் எத்தனை மணிக்கு எழுந்திருப்போம்? 9. ஆனால் 9 o'clock இங்கே இருக்கீங்க எல்லோரும். ஓகே, இப்போ செஸ்ஸில் யார் வந்து வேர்ல்டு சாம்பியனில் இப்போது ரீசெண்டாக விளையாண்டாங்கன்னு தெரியுமா? யாருக்கு? நீங்கள் சொல்லாதீங்க. தெரியுமா யாருக்காவது? தெரியாதா? நீ வந்து பாய், அதனால நீ பிரக்ஞானந்தா தான் சொல்லுவ. வேற யாரு சொல்லு சொல்லு. இப்போ ரீசெண்டா வைஷாலி யாருக்காவது தெரியுமா? தெரியுமா யார் வைஷாலி? உங்களை மாதிரி கேர்ள், என்ன மாதிரி. கரெக்டா? அவங்கெல்லாம் பாரு எவ்வளோ காலையில் சுறுசுறுப்பாக எழுந்து எல்லாம் விளையாடி வின் பண்ணி செஸ்ஸில் வேர்ல்டு லெவலில் நம்பர் 1 ஆகிறாங்க. நம்மளாம் வரணுமா வேணாமா? எல்லாத்துலேயும் வரணும் இல்லை? அதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா டெய்லி ரொட்டீனாக நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்? 9th 10th இப்போ பாரு புக்கு இல்லை, a² + b² என்ன படிப்பீங்க? a² + b² + 2ab இதெல்லாம் படிப்பீங்க. சின்ன பசங்க மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். கரெக்டாக? போரிங்கா? இதெல்லாம் போரிங்கா இல்லையா? போரிங்கா? நோ போரிங்கா? வா, வெரி குட். உனக்கு போரிங்கா? யாருக்காவது? கொஞ்சம் இல்லை, அம்மாலாம் இருக்காங்க, கொஞ்சம் பேர் டீச்சர்ஸ் கூட இருக்காங்க, எல்லாரும் டீச்சர்ஸ். அதெல்லாம் விட்டுட்டு அந்த ரொட்டீன் லைஃப் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம அம்மா அப்பாலாம் என்ன விளையாடி இருப்பாங்க, இல்லை நம்மளோட சிஸ்டர் அவங்க எல்லாம் ஒரு சில பேர் கொஞ்சம் விளையாடி இருப்பாங்க டிஃப்ரெண்ட்டான கேம். இப்போ இந்த ரொபோலக்ஸ் ஆனது, அப்புறம் என்னென்னோ நிறையா இருக்குது, பப்ஜி, அந்த மாதிரியெல்லாம் நாங்கள்லாம் விளையாண்டதே கிடையாது. அதெல்லாம் நாங்கள் இப்போ தான் பேசுகிறோமே அப்படின்னு பாரு, எனக்கு பேர் கூட தெரியல. அந்த மாதிரிலாம் விளையாடாமல் வேறு மாதிரி நிறைய கேம்ஸில் இருக்குது. அது இன்னும் ஃபன்னாக இருக்கும். நீ வந்து வெறும் ஸ்க்ரீனில் தான் பார்ப்போம். இது ரியல் லைஃப்லேயே ரோப்ளக்ஸில் நிறைய பேரோட விளையாடினா நிறைய ஹெல்த்து. ஏன்னா நம்ம படிக்கும் பொழுது நம்ம வந்து சிக்காகக்கூடாது இல்லையா? நம்மளுடைய உடம்பு ரொம்ப முக்கியம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? நம்மளை எல்லா விஷயத்துலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியும். அது ட்ராயிங் ஆகட்டும் சரி, செஸ்ஸு, ஸ்போர்ட்ஸு, இல்லை கரெக்டாக? தமிழ் புரியுமா? ஸோ அப்போது எல்லாத்துலேயும் அது வேணும். இந்த மாதிரி ஈடுபாட்டோடு வேலை பண்ணால் மட்டும்தான், ஃபோக்கஸ் பண்ணி பண்ணால் தான் என்னவாக இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் வரும் ஃபஸ்ட்டு. அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி கொண்டு வர்றது? அம்மா டெய்லி காலையிலேருந்து சீக்கிரமாக படி, நல்லா படி, குனிஞ்சு வேலை பாரு, அதை பண்ணு இதை பண்ணு அப்படி சொன்னாலாம் வராது. உங்களுக்கு the more you play, the more you will get interest. சரியா? விளையாண்டா என்ன நடக்கும்? விளையாண்டா டயர்டாகுமா? தூங்கிடுவோம், அப்புறம் போய் படிக்க மாட்டோம். விளையாண்டா என்ன ஆகும்? சொல்லுங்க கண்ணா. விளையாண்டா என்ன பண்ணுவோம்? டயர்ட் ஆகிடும், அது போய் தூங்கிடுவோம். விளையாண்டா என்ன ஆகும்? உனக்கு இன்னொன்று தெரியுமா? we will be more refreshed when you play. உன்னுடைய பிரெயின் ரொம்ப ஆக்டிவேட் ஆகும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். நீ வந்து லாஜிக்கல் ரீசனிங்லாம் நிறைய பேர் உங்கள் அக்காக்கெல்லாம் பேசியிருப்பாங்களே, ஜெய் அது இதுன்னு, அதிலலாம் நிறைய வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி நீ அப்போ என்ன நடக்குதோ அதை எப்படி அப்ளை பண்ணுற அப்படிங்கிறது தான் நிறைய அதில். அப்போ நீ விளையாடுறல நிறைய விளையாட்டி இவங்க சொல்லி தருவாங்க. நிறைய ஒரு சில கேம்ஸு நிறைய பேர் பேசுவாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்லி தருவாங்கன்னா, ஒரு திடீர்னு ஒன்று ஏதாவது ஒன்றுனா அதை எப்படி நீ வந்து டேக்கிள் பண்ணுறது, டேக்கிள்னா எப்படி எதிர்கொள்கிறது. இப்போ அம்மாவே உங்ககிட்ட கோபமாக வராங்கன்னா அம்மாவை எப்படி வந்து அட்டாக் பண்ண, அம்மா எப்படி சாந்தமாவாங்கன்னு கற்றுக்கிறது. எப்படி சாந்தமாவாங்க அம்மா? எப்படி சாந்தமே ஆக மாட்டாங்களா? சாரி சொல்லணும், சாரி சொல்கிறதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு போனாலாம் சாந்தமாக மாட்டாங்க. அப்போ இன்னும் 2 அடி போடுவாங்க. கரெக்டாக? அப்படிலாம் இல்லை. அப்போ அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிறது, மக்கள்கிட்ட எப்படி, அம்மா மட்டும் இல்லை, அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணும், அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கணும், டீச்சர்ஸ் கிட்ட, குரு கிட்ட எப்படி நடந்துக்கணும், நம்மளோட மாமா, சித்தப்பா, சித்தி, அத்தை, அதெல்லாம் இப்போல்லாம் நம்ம பேசுகிறோமா என்னன்னே தெரியாது. பட் ஆனால் அவங்கக்கிட்டலாம் எப்படி பேசணும், நமக்கு முன்பின் தெரியாதவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், அதுவும் இருக்குது. எல்லாருக்கிட்டையும் நம்ம அக்கா அண்ணான்னு ஓடிடக்கூடாது இல்லை, அதுவும் இருக்குது. நமக்கு யாருமே தெரியாது. வாமா கண்ணா, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு புது ரோப்ளக்ஸ் ஒரு டிவிடி இது வச்சுருக்கோம்,
கேமிங் இது வா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா போகலாமா அப்படிலாம். ஸோ அந்த மாதிரி எப்படியெல்லாம் நடக்கணும் இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம். ஒரு கேம் மூலமாகவோ இல்லை ஒரு ஆக்டிவிட்டி சின்ன ஆக்டிவிட்டி மூலமாகவோ இல்லை 4 பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் உங்களோட என்ன பண்ணுவீங்க டே டு டே லைஃப்பில் இஃப் யூ இம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு இன்னும் மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணுவீங்க, இதே மாதிரி நடக்கும். நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணுவீங்க, நீங்களும் வருவீங்க. ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் ஷுட் டேக் என்ன பண்ணும், மினிமம் 2 பீப்புளாவது என்ன பண்ணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து அந்த மோர் யூ ப்ளே, உனக்கு ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். யூ கேன் ஷேர் மோர். ஓகேவா? நெக்ஸ்ட் இயர் எல்லாம் 2 பேர் கூட்டிகிட்டு வருவியா உன்னுடைய கிளாஸ்மேட்ஸ். இதே மாதிரி நடக்கும் நெக்ஸ்ட் இயரும். இதே அக்ஷய திருத்தியில் டாக்டர் மேம் வந்து நடத்துவாங்க. அப்பயும் என்ன பண்ணுவீங்க, நீ உன்னுடைய பரவாயில்ல நீ பாயாக இருந்தாலும் உன்னோட கசின்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுவேன், கசின் சிஸ்டர்ஸ் எல்லாம். ஓகேவா? போய் சொல்லு இங்கே இதெல்லாம் பண்ணாங்கன்ட்டு. ஓகேவா? ஓகே, ஒரே ஒரு தடவை வந்தே மாதரம் சொல்லிக்கலாமா? வந்தே மாதரம் எதுக்கு சொல்கிறோம்? ஆன்சர் பண்ணுங்க கண்ணா. வந்தே மாதரம் எதுக்கு சொல்கிறோம்? நம்ம நாடு பேர் என்ன அது தெரியுமா? நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? என்ன பாரத தேசம். அதை நம்ம தலைவன் பிகாஸ் இட் இஸ் அவர் மதர் ரைட். அவளுக்கு வந்து நம்ம வெற்றி சொல்லணும், அவளுக்கு ஜெய். அவளை நம்ம கவனமாக பார்த்துக்கிட்டா தான் அவள் நம்மளை என்ன பண்ணுவா, நம்ம அம்மாவை கவனமாக கவனிச்சுட்டா நமக்கு சோறு கிடைக்கும்ல. அப்போ நம்ம பாரதத்தை நம்ம என்ன பண்ணணும், நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? ஒரே ஒரு தடவை ஜோஷாக சொல்லணும், எல்லாரும் ஓடி வந்துடணும் என்னடா நடக்குது இங்கேருந்து. ஓகேவா? வந்தே மாதரம், வந்தே மாதரம். சத்தமே பத்த நான் பாரு நான் எல்லாரும் ஓப்பன் யுவர் மவுத். நான் சாப்பிடவே இல்லை. நீங்கள் சாப்பிட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கத்தி சொல்லணும். ஓகே, அப்போ தான் பாரத மாதாவே தூங்கலை அவ. பட் ஆனால் டியூ டு நம்மளோட கொஞ்சம் ஒரு சில காரணங்களால் அவள் மயக்கத்தில் இருக்கிறா. என்னடா இவங்கெல்லாம் இப்படி சோம்பேறியாக இருக்காங்க, எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க, பசங்கள்லாம் ஆக்டிவாகவே இல்லையேன்ட்டு. இப்போ நீங்கள் கத்தல என்ன பண்ணணும், பாரத மாதா முழிச்சு எல்லாரையும் கோலை வச்சு அடிக்கணும். யாரெல்லாம் பேடாக பிஹேவ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும், தட்டி தூக்கணும். ஓகேவா? ஓகேவா? பார்ப்போம் யாரோட சவுண்டு நிறையா வருதுன்னு பார்ப்போம். என்னோட தான் உங்களோட தான் பார்க்கணும். நான் மைக் கூட யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். தேங்க்யூ. நன்றி ஜி.